மக்களே வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூத்துறைன்னு ஒரு கிராமம். இது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க இந்த ஜிப்மர் மேட்டுப்பாளையம் போகிறோம்ல அந்த லைனில் தான் இருக்குது. மேட்டுப்பாளையம் பக்கத்தில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த பூத்துறைன்ற கிராமம் வந்துடும். இது பார்த்திங்கன்னா முழுக்க இந்த கோயில் ஒரு முந்திரி தோப்புக்குள்ளே தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, பக்கத்து நிலத்து வழியாக தான் போகணும். இதுக்கு முன்னாடியே ஒரு வழி ஷார்ட் வழி இருக்குது, அந்த வழியாக தான் மக்கள்லாம் அதுக்கு முன்னாடி போய் வந்துட்டு இருக்காங்க. அந்த நிலத்துக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோரும் அந்த வழியாக வராங்க போகிறாங்கன்றதுனால முள்ளை வெட்டி போட்டு சுற்றி வேலி போட்டு வழியை அடைச்சிட்டாங்களாம். அப்படி பண்ணும்போது இப்போ நாங்களே சுற்று வழி ஒன்று கண்டுபிடிச்சி அந்த வழியாக தான் வந்தோம். அங்கேயும் முள் வெட்டி போட்டிருப்பாங்க. அந்த முள்ளை அப்படியே கையில் எடுத்து ஓரம் போட்டு தான் நாங்கள் அந்த முந்திரி தோப்பு வழியாக இந்த கோயிலுக்கு வந்தோம். தென்கைலாயநாதர் 1008 சிவலிங்கம் பூத்துறை அப்படின்னு சொல்லி இந்த கோயில் பேர். இங்கே உள்ளே அம்மன் தாயிருக்காங்க, அதுக்கப்புறம் வன தேவதை வராகி தாயிருக்காங்க. இந்த அம்மன் மேலே தான் அந்த வெள்ளை நாகம் 5 தலை நாகம் தொங்கியிருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது கோயிலுக்கு வர வழி இல்லை, வழி அடைச்சிட்டாங்கன்றதுனால அந்த பாம்பு, அந்த நாகப்பாம்பு அம்மனை விட்டு போவே இல்லையா. அதை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து வச்சுருக்காங்க அந்த கோயிலில் இருக்கவங்க. எங்கள் அக்கா அதை பார்த்ததா சொன்னாங்க. இங்கே பைரவர்லாம் இருக்கிறதுனால இங்கே அரிசியில் நம்மளாம் எங்கள் அக்கா ஒரு 40 கிலோ அரிசி வாங்கிட்டு கொடுத்துட்டு போனதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ எல்லா கோயிலுக்கும் நம்மளால் போக முடியாது. இங்கே வந்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கு போன எல்லா சிவாலயத்துக்கும் போன ஒரு பலன் கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோயிலுக்கும் போய்ட்டு அங்கேருந்து லிங்கத்தை எடுத்துகிட்டு இங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு வராங்க. தென்கைலாயம், திருவண்ணாமலை, சங்ககிரி, தீர்த்தகிரி, சதுரகிரி, இந்த மாதிரி எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்குதோ அங்கேருந்துலாம் லிங்கம் எடுத்துகிட்டு இங்கே வச்சு வழிபட்டு வராங்க. இங்கே தண்ணி பிரச்சனைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இங்கே கிணறு வெட்டும்போது அதுலேயும் ஒரு லிங்கம் கிடச்சது, பானலிங்கம்னு சொல்லிட்டு அதையும் வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டு வராங்க வழிபட்டுன்னு. இங்கே பக்கத்தில் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டுப்பாங்க. ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். மன நிறைவாக மன அமைதி வேணுன்றவங்க இங்கே வரலாம். இங்கே பறவைகளோட சத்தமும் இந்த பைரவர் சத்தத்தை தவிர ஒரு சின்ன சத்தம் கூட இங்கே இருக்க ரொம்ப அமைதியாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும். 1 மணி நேரம் அமைதியாக உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் சாமியை வேண்டிட்டு. இதை லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம வீடியோ ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருந்த பார்த்துட்டு தான் நம்ம திரைப்பட நடிகை நளினி மேடம் அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு ஸ்பீச் ஒன்று கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம வீடியோ தான் நல்லா வைரல் ஆகி ஒரு 13 லட்சம் மேலே போயிட்டு இருந்தது ஷார்ட் வீடியோவில். வேணும்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இதை நான் லைவாகவும் போட்டிருக்கேன், ஷார்ட்லேயும் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் லென்த்தாக லாங் வீடியோவும் போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள்.